ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புலனறுவையில் இன்று நடைபெற்ற சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். புலனறுவை மாவட்ட மக்களின் வங்கி செயற்பாடுகளை இலகுவாக்கும் நோக்கில் வெலிக்கடை நகரில் இன்று அரச வங்கியொன்றின் கிளை திறந்து வைக்கப்பட்டது. அபிவிருத்தியில் மாவட்டத்திற்கு மாவட்டம் பாகுபாடு காட்டுவது அரசின் கொள்கை அல்லவென ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். அபிவிருத்தி காணப்பட வேண்டும். ஒரு மாவட்டத்திற்கு அதிகமாகவும் இன்னொரு மாவட்டத்தை புறக்கணிப்பதும் அரச கொள்கை அல்ல. இந்த பக்கத்திற்கு உரம் வழங்கவில்லை என வெளிக்கந்த பகுதி விவசாயிகள் நேற்று முன்தினம் ஊடகங்களில் பேசியதை நான் அவதானித்தேன். இது தொடர்பில் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். நாட்டில் உர பற்றாக்குறை இல்லை. எனினும் உரம் பகிர்ந்தளிப்பதில் பலவீனங்கள் காணப்படுகின்றன. முடிந்த அளவு விரைவில் பிரதேசங்களுக்கு உரத்தை அனுப்புமாறும் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணுமாறும் அமைச்சின் அதிகாரிகளுக்கு நான் ஆலோசனை வழங்கினேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த அரிசி இன்றும் காணப்படுகின்றது. அவை இன்று பயன்பெற முடியாத நிலையில் காணப்படுகின்றன. அவை தொடர்பில் இன்று விசாரணை நடைபெறுகின்றது. அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட, குறிப்பாக சதோசவினால் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் அரிசி சதோச கிளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை, பொதுமக்களை சென்றடையவில்லை. அவை தனியாருக்கு திருட்டுத்தனமாக சென்றுள்ளன. அரளகங்கில பகுதியில் வங்கியொன்றின் கிளை திறப்பு விழாவில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை பிப்பிதெமு புலனறுவை வேலை திட்டத்தின் கீழ் புலனறுவை பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. மகாவெலி பி பிரிவு விவசாய அமைப்புகளுக்கு அலுவலக உபகரணங்கள் மற்றும் நீர்ப்பாசன முகாமைத்துவ இயந்திரங்கள் இன்று வழங்கப்பட்டன.